ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா, தீபா மயக்கம் தெளிஞ்சு கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அப்போ அவங்க எதிரில் ரம்யா சிரிச்சிட்டு நிற்கிறாங்க. நீ எப்படிடி என்ன கடத்திட்டு வந்த? நீ போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டியான்னு தீபா கேட்க, நான் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சதே உன்னை போட்டு தள்ளதாண்டின்னு ரம்யா சொல்கிறாங்க. நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காதுடி. என் புருஷனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுந்தான். மரியாதையை என்னை திருப்பி கொண்டு போய் மண்டபத்தில் விட்டுருன்னு தீபா சொல்ல, என்ன சின்ன பிள்ளைத்தனமாக பேசிட்டு இருக்க? உன்னை திருப்பி கொண்டு போய் விடவா? உன்னை கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கேன்னு ரம்யா சொல்கிறாங்க. நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் என் புருஷனையே நீ கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலடி. உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுன்னு தீபா சொல்ல, ஓ மன்னிப்பே இப்போ யார் கேட்டா? கார்த்திகை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நீ என்னோட ஃப்ரெண்டு. எப்போ கார்த்திகை பார்த்தனோ அதுலேருந்து நீ என்னோட எதிரி. கார்த்திகை நான் அடையிறதுக்கு யாரெல்லாம் தடையா இருக்காங்களோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு ரம்யா சொல்ல, ஓ அதனால தான் போலீஸ் சாமியாரை ஏற்பாடு பண்ணி என்னை கொல்ல பார்த்தியான்னு தீபா கேட்க, என் அப்பாவே நான் கொல்ல பார்த்தேன். நீ எல்லாம் எனக்கு மாத்திரம்னு ரம்யா சொல்கிறாங்க. இங்கே பாரு ரம்யா, உனக்கு தான் ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்குதுல்ல, அவரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழப்பாருன்னு தீபா சொல்ல, அந்த பைத்தியக்காரனை யார் கல்யாணம் பண்ணிப்பா? என் கார்த்திகை நினச்ச மனசில் அந்த கோமாளியெல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு ரம்யா சொல்கிறாங்க. அவர் ரொம்ப நல்லவர், உன்னை நல்லபடியாக பார்த்துப்பாருன்னு தீபா சொல்கிறாங்க. அவன் நல்லவன் தான், அதுக்காக நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட ஆசை என்ன ஆகுறதுக்குன்னு ரம்யா கேட்குறாங்க. இங்கே பாரு ரம்யா, நீ என்னதான் திட்டம் போட்டாலும் என்னை கடத்தி வச்சிருந்தாலும் நீ நினைக்கிறது நடக்காது. அவர் உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறதில்ல. அவரோட மனசில் வேற எந்த பொண்ணுக்கும் இடம் இல்லைன்னு தீபா சொல்ல, நான் ரம்யாவா போனா தானே அவர் என் கழுத்தில் தாலி கட்ட மாட்டாரு. தீபாவா போனா அவர் கட்டி தானே ஆகணும்னு ரம்யா சொல்ல, நீ என்ன சொல்றன்னு தீபா கேட்குறாங்க. சொல்றது என்ன, உனக்கு காட்டவே செய்கிறேன்னு சொல்லிட்டு ரம்யா கை தட்டுறாங்க. அப்போ ரியா தீபாவோட மாஸ்கை போட்டுட்டு அங்கேருந்து நடந்து வராங்க. தீபா அவங்கள பார்த்ததும் ஷாக்காகி நிற்கிறாங்க. யாருடி இவ? இவ என்ன மாதிரியே இருக்கான்னு தீபா கேட்க, இவ உன் அக்கான்னு கிண்டல் பண்ணுறாங்க ரம்யா. நக்கல் பண்ணாத அம்மோ, இவ யாருன்னு தீபா கேட்க, இவ ரியா தான் சொல்கிறாங்க. ரியாவா? இவ எப்படி என்ன மாதிரி இருக்கான்னு தீபா கேட்க, டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துடுச்சுது, இதை பற்றி கிராமத்தில் வளர்ந்த உனக்கு எங்கே தெரிய போகுதுன்னு ரம்யா சொல்ல, நான் கிராமத்தில் வளர்ந்தவ தான், ஆனால் இவ எப்படி என்ன மாதிரி இருக்கா, அதுக்கான பதிலை சொல்லுன்னு தீபா கேட்குறாங்க. இவ ஒன்றை மாதிரி செஞ்ச மாஸ்கை போட்டிருக்கா, அதனால தான் பார்க்குறதுக்கு ஒன்றை மாதிரியே இருக்கா. இந்த மாஸ்கை போட்டுட்டு தான் நான் கார்த்திக் பக்கத்தில் போய் உட்கார போகிறேன். அப்போ கார்த்திக் நீ தான் நினச்சிட்டு என் கழுத்தில் தாலி கட்டிடுவாரு. உன் கழுத்தில் இருந்து இறங்கின தாலி என் கழுத்தில் ஏறப்போகுது. உன் புருஷன் என் புருஷன் ஆக போறாருன்னு ரம்யா சொல்றாங்க. நீ இவ்வளோ கிரிமினலா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடி. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? நீ என்ன பண்ணாலும் அவர் உன்னை கண்டுபிடிச்சிருவாருன்னு தீபா சொல்றாங்க. உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, எனக்கு மண்டபத்தில் நிறைய வேலை இருக்குது. சரி ரியா, நான் சொன்ன ஆட்கள் வந்துட்டாங்களான்னு ரம்யா கேட்க, ஆமா வந்துட்டாங்கன்னு சொல்ல ஒரு 4 ரவுடிங்க அங்கே வராங்க. ரம்யா அந்த ரவுடிகளை பார்த்து, ரியா ஏற்கனவே எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த முகூர்த்த டைம் முடிகிறது வரைக்கும் இவ்வளோ நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. என் கழுத்தில் தாலி ஏறினதும் உங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணுவோம். அடுத்த நிமிஷமே இவளை போட்டு தள்ளிருங்கன்னு சொல்ல, அதை கேட்டு தீபா ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாரம்மு, நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்க. நான் சொல்கிறத கேளு. நீ என்ன பண்ணாலும் அவர் உன்னை கண்டுபிடிச்சிருவாரு. நீ போகாத அம்முன்னு தீபா சொல்லிட்டு இருக்க. ரம்யாவும் ரியாவும் எதையும் கண்டுக்காமல் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. தீபாவை காணலன்னு சொல்லி மைத்திலியும் ஜானகியும் டென்ஷனாக இருக்காங்க. அப்போ மீனாட்சியும் வந்து, நான் கார்த்திக் தம்பி ரூம்லையும் பார்த்துட்டேன், தீபா அங்கே இல்லைன்னு சொல்ல, அப்போ அவள் எங்கே தான் போயிருப்பான்னு ஜானகி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அத்தை, ஒருவேளை அவள் கோவிலுக்கு போயிருக்கலான்னு மைத்திலி சொல்ல, ஆமாம்மா கல்யாண நாள் அதுவுமா கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு கூட தீபா போயிருக்கலான்னு மீனாட்சியும் சொல்கிறாங்க. எதுக்கும் நீ ஃபோன் பண்ணி பாருன்னு ஜானகி சொல்ல, மைத்திலியும் கால் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் அந்த ரூம்லேயே ரிங் ஆகுது. ஃபோனை வச்சுட்டு அவள் எங்கே போயிருப்பா? ஒருவேளை அபிராமி அம்மா ரூமுக்கு போயிருப்பாளான்னு மைத்திலி கேட்குறாங்க. நான் அங்கேயும் பார்த்துட்டேன், தீபா அத்தை ரூம்லேயும் இல்லைன்னு மீனாட்சி சொல்கிறாங்க. அப்போ இங்கே தான் எங்கேயாவது இருப்பா, வாங்க 3 பேரும் தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டு 3 பேரும் தேடி பார்க்க போகிறாங்க. ரம்யாவும் ரியாவும் மண்டபத்துக்கு வராங்க. ரம்யா அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய ஷாலால முக்காடு போட்டு அவங்க முகத்தை மறைச்சிக்கிறாங்க. ரியா தீபா மாதிரியே ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமா ரம்யா கிட்ட, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, நான் ஏதோ தைரியத்தில் மாஸ்க் போட்டுட்டேன், ஆனால் இப்போ உள்ளே போகவே எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்ல, பயம்தான் நமக்கு முதல் எதிரி, அதுவே நம்மளை காட்டி கொடுத்துரும். தீபா சொன்னது மாதிரி மற்றவங்க கண்ணு பார்க்கறது வேற, கார்த்திக்குடைய கண்ணு பார்க்கறது வேற. கார்த்திக்கிட்ட எக்காரணம் கொண்டும் நீ மாட்டிக்கிடாத. மணமேடையில் பொண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லும்போது நீ என்கிட்ட வந்து சொல்லு. நான் தீபா மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவளோட மாஸ்கையும் போட்டுட்டு கார்த்திக் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறேன். இப்போ நான் அங்கே மறைஞ்சு இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரம்யா போகிறாங்க. ரியா மண்டபத்துக்குள்ளே வரதை பார்த்ததும் மைத்திலி, ஜானகி, மீனாட்சி 3 பேருமே எங்கே தீபா போயிருந்தேன்னு கேட்க, நான் கோவிலுக்கு தான் போயிருந்தேன்னு ரியா
தயங்கி போய் சொல்கிறாங்க. ஃபோனை எடுத்துகிட்டு போயிருக்க வேண்டியதானேன்னு மீனாட்சி கேட்க, ஏதோ பதட்டத்தில் நான் எடுக்காமல் போயிட்டேங்கான்னு தீபா சொல்கிறாங்க. சரி நீ ரூமில் வந்து இருன்னு மைதிலி கூட்டிகிட்டு போகிறாங்க ரியாவை. அப்புறமா ரியா கிட்ட நாங்கள் எங்கள் வேலையை போய் பார்க்குறோன்னு சொல்லும்போது ரியா டென்ஷனாக இருக்கிறத மைதிலி கவனிக்கிறாங்க. என்னாச்சு தீபா, உனக்கு எதுக்காக இவ்வளோ வேர்க்குதுன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ரியா சொல்கிறாங்க. இரு நான் தொடச்சி விடுறேன்னு சொல்லும்போது அதெல்லாம் வேண்டாம் என்னை தொடாதீங்கன்னு சொல்கிறாங்க. தீபா கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதுன்னு மைதிலி சொல்ல, ஐயையோ மாட்டிக்கிட்டோமான்னு ரியா நினைக்கிறாங்க. ஆமாம் அவளுடைய உருவமே மாறி இருக்குதுன்னு மீனாட்சியும் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் கல்யாண பூரிப்பில் இருக்கிறதுனால உங்கள் கண்ணுக்கு அப்படி தெரியுமா இருக்கும்னு ஜானகி சொல்கிறாங்க. நல்ல வேலை தீபாவோட அம்மாவே நம்மளை காப்பாற்றி விட்டுட்டாங்கன்னு ரியா நினைக்கிறாங்க. இங்கே பார் தீபா, கொஞ்ச நேரத்தில் உன்னையும் கார்த்திக் தம்பியையும் கூப்பிட்டு புடவையும் வேஷ்டி சட்டையும் தருவாங்க, நீ வந்து வாங்கிடுன்னு மீனாட்சி சொல்லிட்டு போக, ஐயையோ அந்த கார்த்திக் பக்கத்தில் நான் போய் நிற்கணுமா, எனக்கு இப்போவே பயமாக இருக்குதேன்னு ரியா நினைக்கிறாங்க. தீபா அந்த ரவுடிகள்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. ப்ளீஸ்ண்ணே இதை அவுத்து விட்டுருங்க, எனக்கு இன்னைக்கு கல்யாணம், நான் கண்டிப்பாக அங்கே போகணும், இல்லைன்னா அங்கே பெரிய குழப்பம் வந்துடும்ண்ணே, அவுத்து விட்டுருங்கண்ணேன்னு சொல்ல, இப்படி சென்டிமெண்ட்டாக பேசினா உன்னை விட்டுருவோன்னு நினைக்கிறியா, உன்னை அவங்க கொல்ல சொல்லியிருக்காங்க, பேசாமல் அமைதியாக இருன்னு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க. கார்த்திக் சரவணனுக்கு கால் பண்ணி அந்த ரியாவையும் ரம்யாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்க, இல்லை கார்த்திக் நைட்டு முழுக்க தேடியும் அவங்கள எங்களால் கண்டுபிடிக்க முடியலை, ஆனால் சிட்டியை விட்டு அவங்க தாண்டலை, அது மட்டும் நல்லாவே தெரியும், எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த மண்டபத்தில் தான் ஏதாவது மாறு விஷயத்தில் இருக்கணும், நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்கன்னு சொல்கிறாரு. கார்த்திக் அருணை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாரு. ரியாவும் ரம்யாவும் தப்பிச்சிட்டாங்கண்ணே, கண்டிப்பாக அவங்க அந்த மண்டபத்தில் தான் இருக்கணும், யாராவது மாறு விஷயத்தில் இருக்கிறது மாதிரி தெரிஞ்சதுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறாரு. நேற்று நைட் அந்த ஐஸ்வர்யா யார்கிட்டயோ ஃபோனில் பேசிட்டு இருந்தாலே, ஒருவேளை அது ரம்யாவா இருக்குமோ, எதுக்கும் அவகிட்ட போய் கேட்போன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை பார்க்கறதுக்காக வர்றாரு. அருண் ஐஸ்வர்யா கிட்ட நீ யார்கிட்ட நேற்று நைட்டு ஃபோனில் பேசிட்டு இருந்தேன்னு கேட்க, அதான் நேற்று நைட்டே நான் சொன்னேனே என் ஃப்ரெண்டு கிட்ட தான் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எங்க உன் ஃபோனை கொடுன்னு சொல்லி வாங்கி பார்க்குறாரு. ஐயையோ மாட்டிக்கிடுவோமான்னு சொல்லி ஐஸ்வர்யா பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறமா அருண் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. அது ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. உன் ஃப்ரெண்டு ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு கேட்க, அது எப்படிங்க எனக்கு தெரியும், ஒருவேளை அவளே ஆஃப் பண்ணியிருக்கலாம், இல்லைனா பேட்டரி வீக் ஆகி அதுவே ஆஃப் ஆயிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அருண் ஃபோனை திருப்பி கொடுக்க, இப்போ உங்கள் சந்தேகம் போச்சுதா, எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்கன்னு ஐஸ்வர்யா சொல்ல, சரி சரி போன்னு சொல்லிட்டு அருண் போகிறாரு. தீபா அந்த ரவுடிகளை பார்த்து ப்ளீஸ்ண்ணே என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவள் வாயில் ஏதாவது பிளாஸ்டரை போட்டு ஒட்டுடான்னு ஒரு ரவுடி சொல்கிறாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு ஜீப் சத்தம் கேட்குது. யாருன்னு பாருன்னு அந்த ரவுடி சொல்ல ஒரு ரவுடி எழுந்து போகிறாரு. சரவணன் அந்த ஜீப்லேருந்து இறங்க இந்த எபிசோடை முடிக்கிறாங்க.